Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.5ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x - 1, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ x + 1/2 என்ன கண்டுபிடிக்க சொல்லி, என்ன ஷோ பண்ண சொல்லி, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எஃப் ஆஃப் ஜி அடுத்து ஜி ஆஃப் எஃப் ரெண்டுமே எக்ஸ் தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா நான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ப்ரூவ் ஆயிரும்னு அர்த்தம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிக்கிறேன். அது ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 1/2. அப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்குறேன் 2x - 1. அதில் நான் எக்ஸுக்கு பதிலாக x + 1/2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படின்னா 2 × x + 1/2 -1 கிடச்சிருக்கு. அப்படின்னா 2 கேன்சல், மீதி என்ன இருக்குன்னா x + 1 வெளில ஒரு -1 இருக்குது. -1 + 1 கேன்சல், மீதி எனக்கு x மட்டும் இருக்குது. இது எனக்கு எஃப் ஆஃப் ஜி. அடுத்தது பார்த்தோம்னா ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 2x - 1. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு x + 1/2 கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக 2x - 1 இருக்குது. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 2x - 1. அடுத்து ஒரு +1 இருக்குது, டிவைடட் பை ஒரு 2 இருக்குது. இப்போ -1 + 1 கேன்சல், மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2x / 2 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதி எனக்கு x மட்டும் இருக்குது. அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சரும் ஜி ஆஃப் எஃபோட ஆன்சரும் எனக்கு எக்ஸோட ஈக்குவலாக இருக்குங்கிறது நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா ரெண்டுக்குமே ஆன்சர் எக்ஸ் தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எக்ஸ் தான் கிடைக்கணும்னு கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ணதுனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது ஃபோர்த்து சம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x² - 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x - 2. அடுத்தது ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு நான் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏவை மட்டும் எழுதிக்கிறேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. இதை நான் ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்னுட்டு எழுதிக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் பார்த்தோம்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா x² - 1 கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னா ஏ வந்துருக்கு. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக நான் ஏவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் ஜி ஆஃப் ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா a² - 1 கிடச்சிருக்கும். இப்போ நான் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்குறேன் x - 2 கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக a² - 1 வந்துருக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக a² - 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா a² - 1 அடுத்து ஒரு -2 வந்துருக்கு. அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா a² - 1 - 2ஓட ஆன்சர் -3 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா a² - 3 கிடச்சிருக்கு. இந்த கொஸ்டினில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1 இஸ் ஈக்குவல் டு a² - 3 கிடச்சிருக்கு. இப்போ இந்த -3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +3 ஆகும். அப்படின்னா a² இஸ் ஈக்குவல் டு 1 + 3. அப்படின்னா a² இஸ் ஈக்குவல் டு 4. இந்த ஸ்கொயர் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ரூட் ஆகும். அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு √4. √4ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு a இஸ் ஈக்குவல் டு +or -2ன்னுட்டு கிடச்சிருக்கு. இதான் எனக்கு ஏவோட ஃபைனல் வேல்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லைன்னா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.